بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. ما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ஜி கிரியைகளின் வகைகள் 3. ஹஜ்ஜி கிரியைகளை நடைமுறைப்படுத்துவதில், பின்பற்றுவதில் கையாள வேண்டிய முறைகள் 3. முதலாவது தமத்து என்று சொல்வார்கள், சுகம் அனுபவித்தல். அப்படி என்றால் உம்ராவை நிறைவேற்றுவது ஹஜ்ஜி செய்யும் வரை. وهو أن يحرم في أشهر الحج بالعمرة وحده. ஹஜ்ஜுடைய மாதம் ஷவ்வால், துல்காதுல் ஹஜ் ஆகிய ஏதாவது தினங்களிலே உம்ராவுக்காக எஹ்ராம் அணிதல், உம்ராவுக்காக மட்டும் எஹ்ராம் அணிந்து தவாஃப், சஇ, தலையை கத்தரித்தல் போன்ற காரியங்கள் முடிவுற்றதற்கு பிறகு எஹ்ராமை அவிழ்ப்பது. அதற்கு பிறகு யுஹ்ரிம் பில் ஹஜ், ஹஜ்ஜுக்காக ஹஜ்ஜுடைய காலத்திலே யௌமுத் தர்வியா 8வது நாள், அதே வருடத்திலே 8வது நாள் ஹஜ்ஜுக்காக மாத்திரம் எஹ்ராம் அணிதல். இதற்கு சொல்லப்படும் தமத்து. அது செய்பவனுக்கு முத்தமத்தி என்று சொல்லப்படும். ஏனென்றால் தவாப் செய்ததற்கு பின்னால் அவனுடைய ஆடைகளை, தலையை கத்தரித்து ஆடைகளை களைந்து மனைவியோடு சேரலாம், மனத்திரவியங்களை பூசிக்கொள்ளலாம், வேட்டையாடலாம் போன்ற காரியங்கள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது. 2வது கிரான், முக்ரின்னு சொல்வார்கள், சேர்த்து ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து எஹ்ராம் கட்டுதல். அன்யுஹ்ரிம் பில் உம்ரத்தி வல் ஹஜ்ஜி ஜமீஅன், உம்ரா ஹஜ் இரண்டையும் சேர்த்து எஹ்ராம் கட்டுதல். அல்லது அன்யுஹ்ரிம பில் உம்ரத்தி அவ்வலன், அல்லது முதலில் உம்ராவை நியத்து செய்து பின்னர் ஹஜ்ஜை, உம்ராவுடைய தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஹஜ்ஜை அதிலே நுழைப்பது. ஃபைதா வஸல இலா மக்கா, மக்காவை சேர்ந்ததும் தவாஃபுல் குதூம்னு சொல்லக்கூடிய அந்த தவாஃபை நிறைவேற்றி சஃபா மர்வாவுக்கு மத்தியிலே உம்ராவுக்காக சஇ செய்து, உம்ரா ஹஜ்ஜுக்காக சஇ செய்து, சஇயன் வாஹிதன், ஒரே சஇ தான், உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் சேர்த்து ஒரு சஇயாக சஇ செய்து, தும்ம எஹ்ராமோடு தொடராக இருத்தல். ஹத்தா யஹில்ல மின்ஹு யௌமுல் ஈத், பெருநாள் தினம் இறங்கும் வரை, பெருநாள் தினம் வரும் வரை அவ்வாறாக இருத்தல். இந்த சந்தர்ப்பத்திலே தவாஃபுல் குதூமை விட்டும் சஇயை பிற்படுத்துவது, இலாமா பஅத தவாஃபுல் ஹஜ், ஹஜ்ஜுடைய தவாஃபுல் இஃபாதா செய்யும் வரை சஇயை பிற்படுத்துவது ஜாயிஸாகும். இதுக்கு சொல்லப்படும் கிரான், அதை செய்பவனுக்கு முக்ரின்னு சொல்லப்படும். 3வது முஃப்ரித், இஃப்ராத், தனியாக செய்தல். ஹஜ்ஜை மாத்திரம் யுஹ்ரிமு பில் ஹஜ்ஜி முஃப்ரிதன், தனியாக ஹஜ்ஜை மாத்திரம் எஹ்ராம் நியத்து வைத்து அல்லாஹும்ம லப்பைக பில் ஹஜ் என்று தல்பியா கூறுவது. மக்காவை சேர்ந்ததும் தவாஃபுல் குதூம் ஆரம்ப தவாஃபும் ஹஜ்ஜுக்காக சஇயும் செய்தல். வஸ்தமர்ர அலா எஹ்ராம், அப்படியே பெருநாள் தினம் வரை எஹ்ராத்தோடு இருத்தல். யஜூஸ் அன் யுஅக்கிர சஇய இலா மா பஅத தவாஃபுல் ஹஜ், இவனும் ஹஜ்ஜுடைய தவாஃபை சஇயை பிற்படுத்துவது ஜாயிஸாகும். காரினை போல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த முஃப்ரித், காரின் 2 பேரும் சமமானவர்கள். இல்லானல் காரினை பொறுத்தவரையில் அலைஹில் ஹதியு, அவன் ஹதி கொடுப்பது அவன் மீது கடுமையாகும். லிஹுசூலி நுஸ்கைனி லஹு தூனல் முஃப்ரிதன்றி அவன் 2 ஹஜ் உம்ராவையும் சேர்த்து செய்த காரணத்தினால் ஹதி கொடுப்பது அவன் மீது அவசியமாகும். இந்த 3 வகையிலும் சிறப்புக்குரியது தமத்து என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அம்ரபி அஸ்ஹாபஹு, சஹாபாக்களை அதை கொண்டு ஏவினார்கள். ஹத்தஹும் அலை, அதன் மீது தூண்டினார்கள்.
பல் அமரஹும் யஜஅலு நிய்யத்துல் ஹஜ்ஜில் உம்ரா, ஹஜ்ஜுடைய நீயத்தை உம்ராவோடு திருப்பும்பாறு நபிகளார் வேண்டிக் கொண்டார்கள். மின் அஜிலி தமத்து, அவர்கள் இன்பம் அனுபவிப்பதற்காக வேண்டி. உம்ராவை நிறைவேற்றி இஹ்ராம் அவிழ்த்ததற்கு பிறகு மனைவியோடு சேர்வது மனத்திரவியங்கள் பூசுவது அனுமதிக்கப்பட்டது. அதை அந்த இன்பத்தை அனுபவிப்பதற்காக வேண்டி நபிகளார் அவ்வாறு சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா இடத்திலே கேட்கப்பட்டது, முத்அத்துல் ஹஜ், ஹஜ்ஜுடைய முத்ஆ பற்றி கேட்கப்பட்டது. சொன்னார்கள், அஹல்லல் முஹாஜிரூன் வல் அன்சார் அஸ்வாஜ் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபி ஹஜ்ஜத்துல் வதா. இறுதி ஹஜ்ஜிலே நபிமாருடைய மனைவிமார்கள், அன்சாரிகள், முஹாஜிரீன்கள் தல்பியாவை உயர்த்தி சொன்னார்கள். நாங்களும் தல்பியாவை உயர்த்தி கொண்டோம். மக்காவுக்கு நாங்கள் வந்தபோது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், இஜ்அலு இஹ்லாலக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுக்காக மட்டும் அவருடைய ஹஜ்ஜுடைய நியத்துடன் உம்ரா எதுவும் கலந்து விடாமல் இஹ்ராமை அணிந்தவர்களாக வந்தார்கள். இஜ்அலு இஹ்லாலக்கும் பில் ஹஜ் உம்ரத்தன் இல்லா மன் கல்லதல் ஹதிய, ஹதியை கொண்டு வந்தவர்களை தவிர. நாங்கள் கஅபா ஆலயத்திலே தவாப் செய்தோம், சஃபா மர்வாவிலே நாங்கள் சஇ செய்தோம், பின்னர் எங்களுடைய பெண்களிடத்திலே வந்தோம், எங்களுடைய ஆடைகளை நாங்கள் மாற்றிக்கொண்டோம் என்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இன்னி அத்காக்கும் லில்லாஹ், உங்களிலே இறைவனை மிக அஞ்சக்கூடியவன், உங்களிலே மிக தர்மம் செய்யக்கூடியவன், உங்களிலே மிக நன்றியுடையவன். என்னிடத்திலே ஹதி இல்லை என்றிருந்தால் அஹ்லல்து கமா துஹில்லூன, நீங்கள் இஹ்ராம் அவிழ்த்ததைப் போல நானும் இஹ்ராம் அவிழ்த்திருப்பேன் என்று சொன்னார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த வகையிலே நாம் இந்த 3 வகையான ஹஜ்ஜுடைய கிரிகளில் தமத்துஆக செய்வது மிக சிறப்புக்குரியது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.